சசிகலா புதிய கட்சி தொடங்கினது அவரோட அக்கா மகன் டிடிவி தினகரன் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் திடீர் சாம்பார் திடீர் இட்லி அரசியல்னு போட்டு தாக்கியிருக்காரு. கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றவங்க சாயம் இப்போ வெளுத்து போச்சுன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியல சித்தியும் கிடையாது அத்தையும் கிடையாது போல. ஏதோ தொடங்கலாம், திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சுரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அதனால சீப்பை ஒழித்து விட்டாலோ இது போன்ற அம்மாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். அம்மாவினுடைய கடைசி தொண்டன் தனித்துனால திமுகவுக்கு சாதகமா அமையாதா? ஏற்கனவே 2021 நீங்க பெரிய பாதிப்பு, அதாவது திமுகல இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் அது சிந்துறதுனால செதறதுனால என்ன, அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். அதனால அது ஒன்றும் பெரிய இப்ப விளைச்சல் விளைச்சு சேர்த்து வச்சிருக்கிற நெல்ல காக்க குருவி எல்லாம் ஒன்று ரெண்டு கொட்டிட்டு போவோம். இதுக்கு இடையில திமுக கூட்டணிக்கு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தை பிரிச்சு கொடுக்கிற கல்லாப்பட்டி கூட்டணின்னு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள் சொத்து விவரங்களை வெளியிட தயாரானும் சவால் விட்டிருக்காரு. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். விஜய் இப்படி சொன்னா திமுகவுல சும்மா இருப்பாங்களா? வரி கட்டாம ஏமாத்துற இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு RS பாரதி பதிலடி கொடுத்திருக்காரு. விஜயோட நாடகம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும்னு வேற அடிச்சு விட்டு இருக்காரு. விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு பணத்தை வெளியில விட சொல்றாரு. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யார் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு? திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் மூலமோ தாக்கி பேசலான்னு பாக்குறாங்க. அடிக்க பந்து உந்தோம், அரைக்க சந்தனம் மணக்கம். திமுக திட்ட வெற்றிகள் குவியும். அதிமுக ஆட்சி காலத்துல அரசியலை பத்தி நினைச்சு கூட பார்க்காத விஜய் இப்போ திமுகவுக்கும் தனக்கு தான் போட்டின்னு சொல்றதுக்கு வேற காரணம் இருக்குன்னு KP முனுசாமி புது கதையை சொல்லியிருக்காரு. அதோட காப்பி பேஸ்ட் கட்சி திமுகன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீண்ட காலமாக சினிமா துறையில் நடித்துக் கொண்டிருக்கிறார், படம் தயாரிக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி தொழில் ரீதியாக பிரச்சனைகள் என்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இவருடைய தந்தையோடு சென்று பிரச்சனைகளை புரட்சி தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்வார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்களுக்கு சுமூகமாக நன்றியோடு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அரசியல் பக்கமே அவர்கள் அப்பொழுது சிந்தித்து கூட பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், தான் செய்கின்ற தொழில் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது என்று கருதினார்கள். அதே போல போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தொழில் ரீதியாக அவருக்கு பிரச்சனை வந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து சுமூகமாக பிரச்சனை தீர்த்து கொண்டு சென்றார்கள். அந்த வகையில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தனக்கு உதவியாக இருந்தது என்ற நன்றி உணர்வோடு அவர் இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய மகன் சினிமா துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவரே தயாரிப்பாளர், அவரே விநியோகஸ்தர், இந்த தொழில் இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய படங்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளான திரு விஜய் அவர்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார். அப்படி கடுமையான கோபத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலில் சொன்னது திமுகவுக்கும் வெற்றி கழகத்துக்கும் என்று சொன்னார். இன்னும் கோபம் கூடிவிட்டது. அதனால் நேரடியாக வந்து விட்டார். எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் சண்டை. அந்த சண்டையை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். எங்கள் மீது நன்றியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவருக்கு சிந்தனை இல்லை.